நம்ம ஒட்டஞ்சத்திர தொகுதியிலீங்க 70 ஏக்கர் அரளிப்புத்து குளம் இருக்குதுங்க ஐயா. அதுல வந்து தண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரி எங்களுக்கு தண்ணி வந்து விட்டீங்கன்னா 20 தண்ணி அமராவதி அணையில வந்து உபரி நீரா போறத வந்து எங்களுக்கு கொடுத்தா போதுங்க. சுத்தி 20 கிராமம். அதுக்கு எவ்வளவு தூரம் அந்த தண்ணி வந்து நீங்க ஏரிகளுக்கோ நீங்க சொல்ற 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். ஆமாங்க. இடையில நிறைய எவ்வளவு ஏரி இருக்கு? 70 ஏக்கர் இருக்குதுங்க ஐயா. நிறைய ஏரிகள் ஒரு 200 ஏரிகள் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டைகளும் இருக்குதுங்க ஐயா. அதெல்லாம் ஃபுல்லா நிரம்பி வந்துட்டா ஒரு 20-30 கிராமத்துக்கு மேல வந்து விவசாயம் நல்லபடியா பண்ண முடியுங்க. இப்ப வானமாத்தி பூமி மாதிரி இப்ப விவசாயம் பண்ண முடியுங்க. இதோட இன்னொரு கோரிக்கை ஒன்று இருக்குதுங்க. இந்த தொகுதி அமைச்சர் பண்ற வேலைங்க. இந்த தொகுதியில கன்னிவெளி விவசாயங்கிறது வந்து மெயின் விவசாயம். அதுக்கு விலையில் இப்போ என்னங்களாங்க, இப்போ 2022 எலெக்ஷன் முடிச்சுக்கலாங்க. அப்போ இருந்து விலை டவுனுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் முதல்ல வந்து கம்பெனி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க விதைய, கன்னிவெளி விதையா. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனி பூரா வெட்டி எடுத்துட்டு இவரே இடையில புரோக்கரில் வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர் தானே உணவுத்துறை அமைச்சர் 21 எலெக்ஷன் அப்போ விலை டவுனுங்கய்யா. இப்போ எலெக்ஷன் வருதுல இப்போ 4400 ரூபாய்க்கு ஒரு கிலோ கன்னிவெளி விதைங்க. விவசாயிகிட்ட கம்மியான விலைக்கு இப்போ விதைகளை வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலியமா விலை வர்றப்ப இவங்க அப்படியே வித்துக்கிறதுங்க. இவங்களாம் ஆட்சி பிடிக்கும். அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து வெளியில் இருக்கிற வியாபாரி வந்து வாங்க முடியாது, வாங்கிட்டு இது நல்ல பண பயிர். என்ன செய்ய சொல்லுங்க. நீங்க வந்து அரசு கொள்முதல் பண்ணி விவசாயிகள் வந்து இந்த கன்னிவெளி விதையை வந்து கொள்முதல் செய்யும். எதுக்கு மருத்துவத்துக்காக பயன்படுத்துறாங்க. கிழங்கு ஒரு கிலோ வந்து 800 ரூபாய்க்கு போயிருச்சுங்க. இப்ப நாங்க வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறோம்னா அடுத்த கிலோ 1000 ரூபாய்க்கு வந்துருக்குறதா. ஏன்னா அந்த மாதிரி குறைச்சிடுறாங்க. ஆட்சி கரெக்டா கவர்மெண்ட் எலெக்ஷன் வர்றப்ப விலை கூட்டிக்கிறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ங்க, உங்களால பயன்பட்ட விவசாயம் நான் எப்படி கேட்டீங்க, 2014 பதவி ஏற்ற தக்கல் சர்வீஸ் ஒன்று கொண்டு வந்தீங்க. அதனால நீங்க 30 ஏக்கர் விவசாயம் பண்ணி நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி 4 தடவை அந்த கஷ்டப்பட்டு போராடி சர்வீஸ் கிடைக்கலீங்க. அந்த 2,70,000 கட்டின 3 நாள்ல சர்வீஸ் வாங்கின முதல் விவசாயி நான் தான் இருக்கேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்குங்க விவசாயம் பண்ணி. ரொம்ப நன்றிங்க. தக்கல் கொடுத்தவங்கள அது பாத்துக்கிறோம். விவசாயிக்கு தெரியும் விவசாயியோட கஷ்டம். ஆட்சிக்கு வந்தே விவசாயிகளுக்கு 2 முறை வயிற்று விவசாயிகளுக்கு 3 24